கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எசேக்கியேல் அதிகாரம் 37 வசனம் 23. அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலிருந்தும் நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளுக்கு நம்மை நீங்களாக்கி ரட்சித்து நம்மை சுத்தம் பண்ணி நம் தேவனாயிருந்து நம்மை நீதியின் பாதையில் நடத்த கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எசேக்கியேல் 37:23 அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலிருந்தும் நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் சுத்தமுள்ளவர்களாய் நம்மை காத்து கொண்டால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். கர்த்தர் நமக்குள் வாசம் செய்ய வேண்டுமானால் கர்த்தரிடம் நாம் மனம் திரும்பி அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து கர்த்தர் துரத்தின சகல ஜாதிகளுடைய அருவருப்புகளையும் அவர்கள் கை கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை அவர்கள் செய்தது நிமித்தமாக கர்த்தர் அவர்களை பிற தேசத்தின் ராஜாக்களுக்கு ஒப்பு கொடுத்து அவர்கள் இஸ்ரவேலர்களை சிறைப்படுத்தி அடிமையாக கொண்டு போகப்படுவார்கள். அப்பொழுது அவர்கள் தங்களுடைய இக்கட்டில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு மனம் வருந்தி தங்கள் பாவங்களை உணர்ந்தவர்களாய் அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் மனம் இறங்கி அவர்களை பாவங்களிலிருந்து விடுதலையாக்கி அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். அப்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பிறரால் மன்னிக்க முடியாத பெரிய பாவங்களை செய்திருக்கலாம். மனிதர்கள் அது நிமித்தமாக நம்மை வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் நான் செய்தது தவறு என்பதை உணர்ந்தவர்களாய் எந்த பாவமாக இருந்தாலும் அதை உணர்ந்து கர்த்தரிடம் நாம் மனம் திரும்புவோமானால், கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை அதிலிருந்து விடுதலையாக்குவார். அவருடைய இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தம் பண்ணி அவர் நமக்கு தேவனாய் நாம் அவர் ஜனமாய் இருக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவார். நாம் அவருடைய ஜனமாய் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். கர்த்தர் நமக்கு தேவனாயிருந்து நமக்கு ஆலோசனை தந்து நடத்துவாரானால் அதைவிட மேன்மை நமக்கு வேறென்ன உண்டு? ஆகவே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவரிடம் திரும்புவோம். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவரோடு நாம் ஜீவிக்க நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்கள் பாவ வாழ்வை விட்டு நாங்கள் பரிசுத்தமாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை சுத்திகரித்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி நீர் எங்கள் தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். பாவத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.